அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் ஜவுளி, இரும்பு, ரசாயனம் உள்ளிட்ட தொழில்கள் கடும் பாதிப்பு. திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் தினந்தோறும் 700 கோடி ரூபாய் வரை இழப்பு. ஒரு 2000 3000 கோடி ரூபாய்க்கு ஆடை தேக்கம் இருக்கிறது. இந்த ஆடை தேக்கத்திற்கு அவர்கள் கிட்டத்தட்ட 5-10% எங்களுக்கு ஒரு சலுகை வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்கள் குறைந்த லாபத்திற்கு இந்த தொழிலை செய்வதால் எங்களுடைய ஏற்றுமதியாளர்கள் 2-5% வரை அந்த ஆடைகளுக்கு ஏற்ப சலுகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வரி விதிப்பு என்பது ஒரு எம்பார்கோ என்று கூறுவார் ஆங்கிலத்திலே, அதுக்கு சமமாகும். 50% வரி விதிப்பிலே ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது மிகுந்த சிரமமான சூழ்நிலையாகும். ஆகையால் ஒன்றிய அரசு தக்க நடவடிக்கை எடுத்து அமெரிக்க ஏற்றுமதியாளர்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவில் வேலை இழப்பு ஏற்படும் என்று கார்கே எச்சரிக்கை. மோடி அரசின் பலவீனமான வெளியுறவு கொள்கையே காரணம் என்றும் விமர்சனம். அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தை அடுத்து இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும். ஏற்றுமதியில் இனி எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் வலியுறுத்தல். இந்தியாவின் தேர்தல் முறையையே பாஜக கேலி கூத்தாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். வாக்குரிமையை பறிக்கும் பாஜகவை மக்கள் நிச்சயம் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்க அரசின் அடாவடி வரி விதிப்பை கண்டித்து செப்டம்பர் 5ஆம் தேதி போராட்டம். தமிழக தொழில் நகரங்களில் நடைபெறும் என இடதுசாரி கட்சிகள் அறிவிப்பு. திருப்பத்தூரைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் சத்தீஸ்கரில் உயிரிழப்பு. மழை வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டதில் பலியான சோகம். அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என ஒன்றிய அமைச்சர் எல். முருகன் கேள்வி. நடிகர் விஜய் திருந்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு. எல். முருகனின் பேச்சு அதிமுக RSS கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டதை காட்டுவதாக திருமாவளவன் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். மதுரை தாவேக மாநாட்டில் தொண்டரை பாதுகாவலர் தூக்கி வீசிய வழக்கு. விஜய் மீதான வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம். அரசியலுக்கும் கொள்கைக்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்று விஜய்க்கு சீமான் கேள்வி. விஜயின் கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தல். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல். அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னால் தான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு சொல்கிறதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது. எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன் ஜாமீன். செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லட்சுமி மேனனை கைது செய்ய தடை விதித்து கேரள ஹைகோர்ட் உத்தரவு.
சென்னை சூளைமேட்டில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலை பறிமுதல். போலீசார் பறிமுதல் செய்தது தெரிந்திருந்தும் சிலை திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த இந்து முன்னணியினர். ஆறு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. செப்டம்பர் 15 முதல் 26 வரை தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு. முதுமலை யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாக கொண்டாட்டம். விநாயகர் சிலை முன்பு யானைகள் மண்டியிட்டு வணங்கின. தெலங்கானாவின் மேடக் மற்றும் காமரெட்டி மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. தண்டவாளம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ரயில் சேவை பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரில் வரலாறு காணாத அளவில் பெய்த கனமழை. உதம்பூர் பகுதியில் 24 மணி நேரத்தில் 63 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. பீகாரில் வாக்கு திருட்டை 6 மாதத்தில் நிரூபிப்போம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து மக்களிடம் தேர்தல் ஆணையம் கருத்து கேட்பு. விடுபட்ட வாக்காளர்கள் 5 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.